அன்பு நேயர்களே, தங்களை வணங்கி வரவேற்பது எம்பிகே தமிழ் சேனல். இன்றைய பதிவில் என்னென்னா, 8ஆம் வகுப்பு இயல் 2 ஓடை அப்படிங்கிற பாடல் பார்க்கலாம். இது மனப்பாட பாடல். அதாவது தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் அப்படின்னு சொல்லக்கூடிய கவிஞர் வாணிதாசன் அவர்கள் எழுதியது இந்த பாடல். பாடல் கடினமாக இருக்காது. ஆனால் நமக்கு கடினமான சாலைகள் தான் என்ன செய்யும், நம்ம அழகான இடங்களுக்கு அழைத்து செல்லும். அதனால் இசைக்குட்டி பாடினோம்னா எளிமையாக இதை நம்ம மனனம் செஞ்சிடலாம். பாருங்கள், நுழையும் முன் மனித வாழ்வானது எதோடு இயைந்தது அப்படின்னா இயற்கையோடு இயைந்தது. கவின்மிகு காலை பொழுதும் மயக்கும் மாலை பொழுதும் பிறை நிலவும் ஓடும் ஓடையும் பாயும் ஆறும் கத்தும் கடலும் நம் மனதை மயக்க வல்லவை. எது கவின்மிகு காலை பொழுது அப்படின்னா இது கவின்மிகு அப்படின்னா அழகு பொருந்திய காலை பொழுதும் மயக்கும் மாலை பொழுதும் நிலாவினுடைய பிறை நிலவுடைய தோற்றமும் ஓடக்கூடிய ஓடையும் பாயும் ஆறும் கத்தும் கடலும் நம்மளை என்னத்தையும் என்ன செய்யும், எல்லாரையும் மனமயங்க வைக்கக்கூடியது. அவ்வாறு மனத்திற்கு இன்பமூட்டக்கூடிய ஒரு கவிதை தான் நம்ம இங்கே பார்க்கலாம். கற்போம் வாருங்கள். பாருங்கள், ஓடையாட உள்ளம் தூண்டுதே கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் ஓடையாட உள்ளம் தூண்டுதே. நம்ம போயிட்டே இருக்கோம் பாதையை, ஒரு தண்ணீர் நிறைந்த ஓடையை பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும், நீந்து விளையாடலாம் அப்படின்னு என்ன செய்யும், மனசு துடிக்கும். அதான் சொல்கிறாங்க, ஓடையாட உள்ளம் தூண்டுதே கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் ஓடையாட உள்ளம் தூண்டுதே. நம்ம உள்ளம் என்னது, நீரோடையில் நீந்து விளையாடலாம் அப்படிங்கிற ஆர்வம் நமக்கு வருது. பாடையிந்த ஓடையந்த பள்ளி சென்று பயின்றதோடி ஏடு போதா இதன் கவிக்கார் ஈடு செய்ய போராரோடி. அதாவது ஓடை எப்படி உருண்டு தவழ்ந்து நெளிந்து போதில்ல, அதை என்ன செய்யுது, இந்த சலன்னு ஒலி எழுப்பியவாறு ஓடுது. இந்த ஓடை இப்படி ஓடுறதுக்கு எந்த பள்ளிக்கூடத்தில் போய் படிச்சிச்சு அப்படின்னு கேட்குறாரு. அதை நூல்களால் வர்ணித்து சொல்ல முடியாத இதனுடைய அழகுக்கு இணையாக யாராலும் எழுத முடியுமா, முடியாது. ஈடு செய்ய போராரோடி அப்படின்னு கேட்குறாரு. ஓடையாட உள்ளம் தூண்டுதே கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் ஓடையாட உள்ளம் தூண்டுதே. கற்களில் உருண்டும் தவழ்ந்தும் நெளிந்தும் செல்லும் ஓடையில் நீந்து விளையாட நமது மனமெல்லாம் ஆர்வம் கொள்கிறதல்லவா அப்படிங்கிறாரு. இந்த ஓடையால் என்ன பயன், நன்சை புன்சைக்கு உணவை ஊட்டி நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி கொஞ்சி குழவி கரையை வாட்டி குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் கூட்டி அப்படிங்கிறாரு. நன்சை நிலம் அப்படின்னா, நன்சை நிலம்னா என்னது, நெல் வாழை கரும்பு இதெல்லாம் நாள்தோறும் தண்ணி பாய்ச்ச வேண்டிய இடத்த என்னது நன்சை அப்படின்னு சொல்லுவோம். புன்சை அப்படின்னா என்னது, வாரம் அதாவது பயிர் வகைகள் அந்த மாதிரி இதெல்லாம் எள்ளு கடலை அந்த மாதிரி பயிர் வகைகளுக்கு என்னது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணி விட்டால் கூட போதும், அதுதான் புன்சை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கிராமத்தில் என்ன சொல்லுவோம், நஞ்ச புஞ்சை அப்படின்னு சொல்லுவாங்க பேச்சு வழக்கில். இப்போ இந்த ஓடை பாய்ந்து என்ன செய்யுது, நன்சை புன்சை நிலங்களுக்கெல்லாம் நீர்வளம் தந்து பயிர்களை செழிக்க செய்கிறது, பயிர்களை செழித்து வளர செய்கிறது இல்லையா. அவ்வாறு விளைந்த பயிர்கள் என்ன செய்யுது, உணவு தந்து நாட்டு மக்களுடைய வறுமையை போக்குகின்றது. கொஞ்சி குழவி கரையை வாட்டி குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் கூட்டி ஓடையாட உள்ளம் தூண்டுதே கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் ஓடையாட உள்ளம் தூண்டுதே அப்படிங்கிறார். என்ன சொல்கிறாங்க, கொஞ்சி மகிழும் அலைகளால் கரை என்ன செய்து மோதுகின்றது. குளிர்ச்சியை தரக்கூடிய பொருட்களுக்கு அது என்னவாக இருக்குது, இன்பமாக இருக்கின்றது. நெஞ்சத்தில் ஈரம் இல்லாதவர், அடுத்து என்ன பாட்டு சொல்கிறாங்க பாருங்க, நெஞ்சில் ஈரம் இல்லார்னான நீள் உழைப்பை கொடையை காட்டி. நெஞ்சில் ஈரம் இல்லார், அதாவது நெஞ்சத்தில் இரக்க குணம் இல்லாதவர் வெட்கப்படுமாறு இடையராது இந்த ஓடை என்ன செய்து ஓடிக்கிட்டே இருக்குது. தன்னுடைய உழைப்பை காட்டிக்கொண்டு கொடையாக தந்து கொண்டு பயிர்களையும் உயிர்களையும் வாழச் செய்கின்றது. அப்போ செஞ்சொல் மாதர் வல்லைப்பாட்டின் அவ்வாறு ஓடக்கூடிய ஓடையினுடைய ஓட்டம் எதற்காக ஒப்பிடுகிறார், எதனோடு ஒப்பிடுகிறார் அப்படின்னா, செஞ்சொல் மாதர் வல்லைப்பாட்டின் சீருக்கேற்ப முளவை மீட்டுகிறது அப்படிங்கிறார். சிறந்த சொற்களை பேசக்கூடிய பெண்கள் பாடும் வல்லைப்பாட்டு அப்படின்னா என்னது, உலக்கை குத்தும் பொழுது கிராமிய பெண்கள் பாடக்கூடிய பாட்டு. அந்த பாட்டிற்கு சிறப்புக்கு ஏற்ப முழக்கிற மாதிரி இந்த ஓடையானது ஒலி எழுப்புகிறது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து பாருங்க, சொல்லும் பொருளும். தூண்டுதல் அப்படின்னா என்னது, ஆர்வம் கொள்ளுதல். ஈரம்னா இரக்கம். முழவு அப்படின்னா என்னது, இசைக்கருவி. நன்சை அப்படின்னா நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையக்கூடிய நிலத்தை நன்சை அப்படின்னு சொல்லுவோம். புன்சை அப்படின்னா குறைந்த நீரால் பயிர்கள் விளையக்கூடிய நிலத்தை புன்சை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வல்லைப்பாட்டு அப்படின்னா நெல் குத்தும் போது பாடக்கூடிய பாடல். பயிலுதல் அப்படின்னா என்னது, படித்தல். நாணம் அப்படின்னா என்னது, வெட்கப்படுதல்.
செஞ்சொல் அப்படின்னா திருந்திய செம்மையான சொல்லை சொல்லக்கூடியது. அடுத்து பாருங்கள் பாடலினுடைய பொருள். நீரோடையில் நீந்து விளையாட மனமானது என்ன செய்கிறது? ஆர்வம் கொள்கிறது. கற்களில் உருண்டும் தவழ்ந்தும் நெளிந்தும் செல்லும் ஓடையில் நீந்தி விளையாட மனம் ஆர்வம் கொள்கிறது. சலசல என்று ஒலியை எழுப்பியவாடு அந்த ஓடையானது ஓடுகிறது. இந்த ஓடை எந்த பள்ளியில் படித்தது? நூல்களால் வர்ணித்து சொல்ல முடியாத அளவுக்கு இதனுடைய அழகுக்கு இணையாக யாராலும் எழுத முடியுமா? முடியாது. அடுத்தது ஓடையின் பயன் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். நன்சை புன்சை நிலங்களுக்கெல்லாம் இது என்ன செய்யுது? நீர் வளத்தை தந்து பயிர்களை செழிக்க செய்கிறது. பயிர் செழித்து வளர்ந்தால் என்னாகும்? அதனால் விளைந்த பயிர்கள் மூலம் உணவு தந்து நாட்டினுடைய மக்களின் வறுமையை போக்குகிறது. அடுத்து கொஞ்சி மகிழும் அலைகளால் என்ன செய்கிறது? கரையை மோதுகின்றது. குளிர்ச்சியை தரக்கூடிய புற்களுக்கெல்லாம் என்ன செய்யும்? இன்பத்தை சேர்க்கக்கூடியது. நெஞ்சத்தில் ஈரமில்லாதவர்களெல்லாம் வெட்கப்படுமாறு, ஒரு ஆறே இவ்வளவு பயனுள்ளதாக இருக்குதே, நாமெல்லாம் பயனில்லாமல் இருக்கமேன்னு வெட்கப்படுற அளவுக்கு இடையறாது அப்படின்னா இடைவிடாமல் ஓடி தன்னுடைய நீள் உழைப்பை தொடர்ந்து உழைப்பை கொடையாக நமக்கு தருகின்றது. அது எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். சிறந்த சொற்களை பேசும் பெண்கள் பாடக்கூடிய வல்லைப்பாட்டின் சிறப்புக்கு ஏற்ப அது முழவை முழக்குவது போல ஒலி எழுப்புகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. நூல் வெளி அப்படின்னா பாருங்கள், நூல் குறிப்பு. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த்னா இயற்கையை நேச்சரை விரும்பக்கூடியவர் தான் வேர்ட்ஸ்வர்த் கவிஞர். இவரை என்னன்னு சொல்கிறாங்க, இவரும் அவர் போல் இயற்கையை விரும்பக்கூடியவர். அதனால் இயற்கையை வர்ணிக்கிறதுனால இவர் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படுகின்றார். கவிஞர் யாருன்னா வாணிதாசன். அரங்கசாமி என்கிற எத்திராசலு என்பதுதான் இவருடைய இயற்பெயர். இவர் பாரதிதாசனுடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் மாணவராக கருதப்படுகிறார். இவருக்கு தெரிந்த மொழிகள் என்னென்ன அப்படின்னு பாருங்கள். தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு ஆகிய மொழிகளில் வல்லவர். கவிஞரேறு, பாவலர்மணி முதலிய சிறப்பு பெயர்களையும் பெற்ற பெருமைக்குரியவர் இவர். இவருக்கு பிரெஞ்சு அரசானது செவாலியர் என்ற விருதை வழங்கி சிறப்பித்துள்ளது. தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம் என்பனவெல்லாம் யாருடைய நூல்? இவர்களுடைய நூல்களில் சிலதான். நமக்கு பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள பாடம் ஓடை என்ற பாடல் தொடுவானம் என்ற நூலிலிருந்து, இவருடைய தொடுவானம் என்ற நூலிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ பாருங்க, மனப்பாடப்பட்ட இசை கூட்டி பாடுவோம். பாருங்க, இசையோடு பாடினா எளிமையாக மனசில் நமக்கு பதியும். புரியுதுங்களா? ஓடையாட உள்ளம் தோன்றுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் ஓடையாட உள்ளம் தோன்றுதே, பாட இந்த ஓடை எந்த பள்ளி சென்று பயின்றதோடி, ஏடு போதா இதன் கவிக்கார் ஈடு செய்ய போராரோடி, ஓடையாட உள்ளம் தோன்றுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் ஓடையாட உள்ளம் தோன்றுதே, நன்சை புன்சை குணவை ஓட்டி நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி, கொஞ்சி குளவி கரையை வாட்டி குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் கூட்டி, ஓடையாட உள்ளம் தோன்றுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் ஓடையாட உள்ளம் தோன்றுதே, நெஞ்சில் ஈரம் இல்லார் நான நீளுழைப்பை கொடையை காட்டி, செஞ்சொல் மாதர் வல்லை பாட்டின் சீருக்கேற்ப முளவை மீட்டும் ஓடையாட உள்ளம் தோன்றுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் ஓடையாட உள்ளம் தோன்றுதே, ஓடையாட